ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். அம்மாக்கு பிடிச்ச ஒரு 29 ஐட்டம் செஞ்சு 3வது மாதம் படையல் போட்டாச்சு. ஃப்ரூட் கஸ்டர்ட் அண்ட் பால் பாயாசம், நிறைய கேஷ்யூ சேர்த்துருக்கேன். தனியாக வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ்லாம் நடக்கும், கண்டுக்காதீங்க. போலிக்கு நான் வீட் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணுவேன். ரெசிபி லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கூடவே சுசியம். அம்மாவுக்கு சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. பூரி, வெஜிடபிள் கட்லெட். துபாய்க்கு வராங்கன்னா முன்னாடி நாளே நிறைய கட்லெட் செஞ்சு ஃப்ரீசரில் வச்சுருவேன். டேட்ஸ், நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டேன். சப்பாத்தி அண்ட் கட்லெட்டோட கொஞ்சமாக வெஜிடபிள் சேர்த்து ரேப் மாதிரி செஞ்சு கொடுத்தா அம்மா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மூவிக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்கேன். அனியன் சமோசா அம்மாவோட இன்னொரு ஃபேவரெட். வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் அண்ட் சமோசா ஷீட்ஸ்லாம் நான் வீட்லேயே செஞ்சது. உளுந்து வடை, கொண்டக்கடலை வடை. அம்மா இதுக்கு காஸ்ட்லியான வடை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. சாதம். இந்த இலையில் இருக்கிறது ஃபுல்லாகவே நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்டாகணும், அதனால் ரைஸ் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கூட நம்மளில் சில பேருக்கு தெரியறதில்ல. வெண்டைக்காய் மோர் குழம்பு, வடை சேர்த்துருக்கேன். இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு பவுடர் எல்லாம் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். கொஞ்சமாக புளியோதரை. நான் போலில் அழகாக சர்வ் பண்ணி கொடுத்ததும் அதை ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. பன்னீர் கிரேவி, அவரைக்காய் பொரியல், மஷ்ரூம் ஸ்டர் ஃப்ரை. அம்மா வெஜிடேரியன்ன்றதுனால வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எப்போவுமே பன்னீர் அண்ட் மஷ்ரூம் ஸ்டாக் வச்சுருப்பேன். எல்லா டிஷ்ஷஸ்லேயும் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்குறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாழைக்காய் ஃப்ரை. இந்த இலையில் இருக்கிற சுசியம் தவிர மீதி எல்லாமே அம்மாவுக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கோபி மஞ்சூரியன். ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அம்மா முதல்ல ஆர்டர் பண்ணுறது இதுதான். ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ்னால் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாழைக்காய் பஜ்ஜி. மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சால் அப்பா பஜ்ஜி அப்படின்னு கேட்டதும் 10 நிமிஷத்தில் பஜ்ஜி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. மிளகாய் பஜ்ஜி அண்ட் அனியன் பஜ்ஜி. 2 நாள் எல்லா வேலையும் நிறுத்திட்டு இதுக்காக ஸ்பெஷலாக பிளான் பண்ணி சமைச்சிருக்கேன். மின்ட் ஜூஸ், கூடவே அவகாடோ ஜூஸ். ஸ்பேஸ் இல்லாததுனால இந்த மாதிரி குட்டி கிளாஸஸில் வச்சுட்டேன். ஃபெஸ்டிவலுக்கோ இல்லை அப்பா ஆனிவர்சரிக்கோ எப்போ படைச்சாலும் முதல் ஃபோட்டோ அம்மாவுக்கு தான் எடுத்து அனுப்புவேன். இந்த கப்பில் பாதி அளவுக்கு தான் அவங்களுக்கு காஃபி கொடுப்பேன். அதனாலே என்கிட்ட சண்டையும் போட்டிருக்காங்க. இறந்ததுக்கப்புறம் எவ்வளோ நம்ம சமைச்சு படையல் போட்டாலும் அவங்க சாப்பிட போகிறதில்ல. பட் பிளானிங்கில் ஆரம்பித்து அதை முடிக்கிற வரலும் அவ்வளோ ஸ்வீட் மெமரிஸ் இருந்தது. லாஸ்ட் வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்செப்டன்ஸ் ஸ்டேஜில் இருக்கேன். அதனால தான் அந்த மெமரிஸ் எல்லாமே என்னால் என்ஜாய் பண்ண முடியுது. நல்லதோ கெட்டதோ அதை அக்செப்ட் பண்ணிட்டால் மட்டுமே முன்னேறி செல்ல முடியும். சிந்திப்போம்.